இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம், உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. எசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராமல் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இனி நீ அழுது கொண்டிராமல் என்று சொல்லப்படுகிறது. அநேக மனிதருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதமான கண்ணீர் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகளும் துன்பங்களும் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான வேதனைகள், கண்ணீர், துன்பம் மனிதனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராமல் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலம் நீ அழுது கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீ அழுது கொண்டிராமல். என்னதுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராமல் என்று சொல்லப்படும். அழுது கொண்டிராமல் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு என்று சொல்லப்படும். நாம் அழுது கொண்டிராமல் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். எல்லாவற்றுக்கும் பதில் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக என்னிடத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய கொடிய வியாதி கூடாக அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் சொன்னார்கள், 3 மாதமா பிள்ளையினுடைய வியாதியினால் நாங்கள் பல துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். எங்களுக்கும் நித்திரை இல்லை. பிள்ளையை குறித்ததான ஒரு பயம், ஒரு திகில் எங்களை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பிள்ளைதான் முக்கியம். அந்த பிள்ளை இல்லை என்று சொன்னால் நாம் உயிரோடு பிரயோசனம் இல்லை. ஆனால் நாம் உங்களிடத்துல வருகிறோம், கடன் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த தாயும் கண்ணீரோடு எங்களிடத்தில் சொன்னார். நாம் அந்த பிள்ளைக்காக அந்த இரவு ஜெபம் பண்ணி விட்டு அடுத்த நாள் வந்து சொன்னாங்க, பிள்ளை இந்த இரவு நல்ல நித்திரை கொண்டு, நாங்களும் நித்திரை கொண்டு என்று சொன்னார்கள். இந்த இடத்துல நடந்த அந்த உபவாச கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபம் பண்ணினோம். அந்த பிள்ளையினுடைய வியாதியை கர்த்தர் நீக்கினார். கண்ணீரோடு வந்தவர்கள், அழுது கொண்டு வந்த கணவனுடைய மனைவியினுடைய, இனி பிள்ளைதான் எங்களுக்கு முக்கியம், உண்டா நாம் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று சொன்ன அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை கர்த்தர் நீக்கி தேவனோட அற்புதத்தை கடவுள் செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் ஒருவேளை என்னென்ன காரியங்களை குறித்து இன்றைக்கு கண்ணீர் வடித்து கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய கண்ணீருக்கு எதுவாய் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நீ அழுது கொண்டிராமல் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்குவார். அழுது கொண்டிருக்கிற மக்களுக்காக தேவன் உருக்கமாக இறங்குகிறார். அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக தேவன் இறங்குகிறார். நீங்கள் இன்றைக்கு என்னென்ன காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்காக தேவன் உருக்கமாக இறங்குவார். அவர் உருக்கமாக இறங்கு, நீங்கள் இவ்வளவு நாட்களாக கண்ணீரோடு இருந்த அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை கேட்டவுடன் மறு உத்தரவு என்ன நமக்கு கொடுக்கிறார். அப்ப கண்ணீருக்குரிய பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இனி அழுது கொண்டு இராமல் அவர் அவர்
அவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து உருக்கமாய் உங்களுக்கு இறங்கி என்ன செய்வார்? அதை கேட்டு போகிறார். அப்ப உங்களுடைய கண்ணீரினுடைய மறு உத்தரவு என்ன தெரியுமா? சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுவா அல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரம் 37 இருந்து 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரிலே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து இங்கு பார்க்கிறோம், ஊரிலே ஒரு பாவியான ஒரு பெண், அவருடைய என்னவாம், அவரது பாதத்தின் பின்பாக அழுது கொண்டு அவரது பாதத்தை தன் கண்ணீரால் நனைக்கிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் அவளுக்குள்ள இருந்தது. அந்த பாவத்தினால் அவளுடைய நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை அவள் இழந்து போய்விட்டாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவள் கடந்து வந்தாள். வேதம் சொல்லுது என்னவாம், அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தார். அவருடைய பாதத்தை கண்ணீரால நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன செய்தலாம், பூசினாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய மனசிலே அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். அவள் அழுது 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 ஆண்டவருடைய பாதத்தை நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அந்த கண்ணீரை தன் தலைமையிலால துடைத்தாள். இன்றைக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எந்த மனிதனிடத்திலும் அவள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த மனிதனிடத்திலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடியினால படைத்த தெய்வத்தின் இடத்துல வந்து அவளுடைய பாதத்தில் அவள் அழுகிறாள். அப்ப பாருங்க என்ன நடந்தது என்று சொன்னா, 48வது வசனம் சொல்லுகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. ஆண்டவர் அவளுடைய பாவத்திலிருந்து அவளை விடுதலையாக்கினார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவள் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும் என்று சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த மனிதனுடைய நிலைமை ஒரு அங்கலாய்ப்பான ஒரு நிலைமையாக இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவத்தை மன்னித்தார். அவருடைய பாதத்தில் தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைத்து தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றினதுக்கு பிறகு அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவள் பார்க்கிறாள். இங்கு வேதத்தில் பார்க்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போவென்றாள். அவள் சமாதானத்தோடு அவள் போனாள். கண்ணீரும் வேதனையுமாய் இருந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, பாவத்தினால வேதனையோடு இருந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, துக்கம் நிறைந்திருந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை தேவன் சமாதானம் உள்ளவையாக தேவன் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம் இருக்கும் என்றால் நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது.
அந்த பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிடுகிற பொழுது தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுப்பார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் நினைத்து தேவனுடைய பாதத்தில் அழுது எங்களை இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். தேவன் நம்மை மன்னிக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் சமாதானம், சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். நம்முடைய கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் யாவையும் இயேசு அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை மனிதன் துடைக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் பல சமயங்களில் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறோம். இரவில் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நித்திரை வராமல் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் தூங்கி விடுவார்கள். ஆனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் அழுகையின் சத்தத்தை, உங்கள் அழுகையின் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் என்ன செய்வார்? துடைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரினுடைய பிரதிபலன் எப்படி முடியும்? கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு போவார்கள். ஆண்டவர் கண்ணீரோடு தான் நாம் விதைத்தோம். ஆனால் அறுக்கிற பொழுது கம்பீரத்தோடு தேவன் அறுக்க நம்மை வைப்பார். சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. உங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் கம்பீரமாக மாறும். உங்கள் கண்ணீர்கள் யாவும் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் சமாதானத்தை தேவன் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படியாம் கம்பீரமாக அறுப்பீர்கள். இந்த இடத்துல யார் யார் இந்த நாட்கள்ல கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களை குறித்து கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் கம்பீரமாக மாறும். உங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்தில் விதையேறப்பெற்றதாயிருக்கு. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் தேவ பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, எரேமியா 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாத கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓயாத கண்ணீர், இரவும் பகலும் கண்ணீர், இரவும் பகலும் கண்ணீர் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இரவும் பகலும் ஓயாமல் ஓடுகிற இந்த கண்ணீரை யார் அறிகிறார்? படைத்த தெய்வம் அறிகிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அறிகிறார். இரவிலே அழுகிறீர்கள், பகல்ல அழுகிறீர்கள், தனிமையிலே அழுகிறீர்கள், போகிற இடங்களில் அழுது கொண்டிருக்கிறீர்கள். அந்த கண்ணீரை இயேசு அறிகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, இரவும் பகலும், வேதம் சொல்லுது, இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வேதனை, நம்முடைய காயம், அநேகருடைய இருதயம் வேதனைப்பட்டு போயிருக்கு. அநேகருடைய இருதயம் காயப்பட்டிருக்கு. பிள்ளைகளால வேதனைப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளால காயப்பட்டிருக்கிறோம், சில மனிதர்களால வேதனைப்பட்டு காயப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறோம், ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறோம், இரவு அழுது கொண்டிருக்கிறோம், பகல் அழுது கொண்டிருக்கிறோம். அழுது 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 நாம் மெலிந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணீரெல்லாம் துடைப்பதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. நான் துயரப்படுகிற நாளில் படைத்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவோம், இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். என் துயரம் எதுவாக இருந்தாலும் மனிதனிடத்திலே அல்ல, தெய்வத்தினிடத்தில் ஓடுவோம், தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவோம். அந்த துயர சத்தத்தை, அந்த கண்ணீரை பார்த்து, கண்ணீரை துடைத்து அந்த துயர சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறதற்கு பரிசுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுலதான் சங்கீதம் 86:7 சொல்லுகிறது, துயரப்படுகிற நாளில்
உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா. உங்கள் துயரத்தினுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். சொல்லுங்க உச்சாம அல்லேலூயா. உங்கள் துயரத்தினுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மனிதன் ஒருவேளை அந்த துயரமான சூழ்நிலையை பார்க்காமல் போகலாம், கேட்காமல் போகலாம். ஆனால் படைத்த தெய்வம் அதை கேட்கிறார், அதை பார்க்கிறார். நாம் கேட்டு என்னத்துக்காக நாம் துயரப்படுகிறோமோ அந்த காரியத்துக்கு தேவன் பதில் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம் உச்சாம அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யோபு 22வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் செவி கொடுப்பார். நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் செவி கொடுப்பார். நான் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்க அவர் செவி கொடுப்பார். என் பிள்ளை என்னத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அங்கலாய்ப்படுகிறாய்? அவருடைய இருதயத்தில் என்ன துக்கம் நிரம்பி போய் இருக்கின்ற கர்த்தர் கேட்டு பார்த்து தேவன் என்ன செய்வாராம்? நமக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, கண்ணீரை துடைப்பவர் தமது ஜனத்தின் நிந்தையை முகத்தில் நீக்கி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணீரை துடைக்கிறவர். அடுத்தது, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை என்ன செய்வாராம்? முற்றிலும் நீக்கி விடுவார். ஜனத்தின் நிந்தை, அந்த நிந்தையால வந்த கண்ணீர், அந்த நிந்தையால வந்த அவமானம், அந்த நிந்தையால வந்த வியாதி, அந்த நிந்தையால வந்ததான மனசோர்வு கடவுள் நீக்குவார். வேதம் சொல்லுது என்னவாம்? முற்றிலும் நீக்கி விடுவார். உங்க நிந்தை முற்றிலும் நீங்கிவிடும். அதனால வேதம் சொல்லுது எசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க பாபா அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க பாபா அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிறவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நான் அழமானவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க துக்க நாட்களை தேவன் முடிந்து போக பண்ணுவார். உங்களுடைய நிந்தைகளை தேவன் ஒளிய பண்ணுவார். உங்கள் கண்ணீரை தேவன் கெம்பீரமாக மாற்றவராக இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்காமல், வேதம் சொல்லுது, உங்களுக்காக தேவன் இறங்கி உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். ஆகவே இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், பகல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்க துக்கம் இருதயத்தை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாலை நேரத்தில், உன் துக்க நாட்கள் சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா. இனி துக்க நாட்களை பார்க்க போகிறது கிடையாது. இனி சந்தோஷமான நாட்களை பார்க்க போகிறீர்கள். வளர்ச்சியின் நாட்களை பார்க்க போகிறீர்கள். ஆசீர்வாதத்தின் நாட்களை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பெருக போகிறத பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறத பார்க்க போகிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் சமாதானத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் அழுத போது நின்று கண்ணீரை துடைத்து, தம்முடைய கரங்களால் என் கண்ணீரை துடைத்து என்னை ஆற்றி தேற்றி என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. கண்ணீர் துடைக்கப்படும். இன்றைக்கு சொல்லுங்க, இந்த கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படும். நான் தேவனை நோக்கி கூப்பிட அந்த பாவம் செய்த அந்த பெண் தேவனுடைய சமூகத்தில் அழுதாள். அவளுடைய இருதயத்தில் தேவன் சமாதானத்தை கொடுத்தார். அவருடைய பாவத்தை மன்னித்து அவளை ரட்சித்து அவளை அனுப்பினார். இன்றைக்கு தேவன் எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற பொழுது இருதயத்தில் இருக்கிறதான பாரம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நம்முடைய உள்ளத்தில் பெரிதான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க, என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார்? அப்படி இருக்கிறவருக்கு வண்ணமாக 2 கரங்களை உயர்த்தி
ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்ணீரோடு இடத்துல வந்திருக்கிறவர்கள், வேதனையோடு வந்திருக்கிறவர்கள், வேதன் சொல்லுகிறது கண்ணீரை துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவார். உங்கள் நிந்தை முற்றிலும் நீங்க போகிறது, நிந்தை முற்றிலும் நீங்க போகிறது. ஆகவே நம் 2 கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் நிந்தை உங்களை விட்டு நீங்கட்டும், உங்கள் நிந்தை உங்களை விட்டு நீங்கட்டும். வேதம் சொல்லுது, உங்கள் கண்ணீரை துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை முற்றும் ஆண்டவர் உங்கள் நீக்கி விடுவார். ஆகவே அவருடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க.